السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مختصر القدور في الفقه الحنفي பாடம் 24. பாபு சிஃபத்தி ஸலாத்தி. அல்ஹம்துலில்லாஹ், 23 பாடங்களை முடித்து இந்த கிதாபினுடைய 24ஆம் பாடமான பாபு சிஃபத்தி ஸலாத், தொழுகையினுடைய முறைகள் பற்றிய இந்த பாடத்திலே நாம் இன்று வீற்றிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை தொடர்ந்து நடத்தி வரும் ரகீப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டுள்ளது. தாராளமாக தங்களின் நன்கொடைகளை வழங்கி ஈருலக வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்பொழுது வாருங்கள், இன்றைய நாளுடைய இந்த பாடத்தினுடைய பாட சுருக்கத்தை முதலாவதாக பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய விஷயம் தொழுகையின் ஃபர்லுகள். அதாவது இந்த பாபு சிஃபத்து ஸலாத்தினுடைய கிதாபினுடைய பாடத்திலே நாம் என்ன பார்க்க போகின்றோம்? முதலாவதாக பார்க்கக்கூடிய தொழுகையின் ஃபர்லுகள். எந்த விஷயங்கள்லாம் தொழுகையினுடைய ஃபர்லாக இருக்கின்றது? நாம் முன்னதாகவே உதவியுடைய விஷயத்திலே பார்த்துவிட்டோம். ஃபர்ல் என்று சொன்னால் என்னவென்பது, இதை நசையை கொண்டு வந்திருக்கும். இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் விளக்கமாக தெளிவாக அங்கு நாம் சொல்லிவிட்டோம். அப்ப தொழுகையினுடைய ஃபர்லுகள் என்ன என்பதை பற்றியும், அடுத்தபடியாக தக்பீரின் முறை, எப்படி தக்பீர் கட்ட வேண்டும், எந்த மாதிரி தக்பீர் கட்ட வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நாம் இரண்டாவதாக தக்பீர் கட்டுவதனுடைய முறைகளை பற்றி அடுத்து பார்ப்போம். அடுத்து கைகளை கட்டுவதின் முறை. தக்பீர் கூறுவது, ஃபர்ஸ்ட் தக்பீர் கூறுவது எந்தெந்த வார்த்தைகளை கொண்டு தக்பீர் கூறுவது ஜாயிஸ் ஆகும் என்பதெல்லாம் பார்த்துட்டு, அடுத்து என்னன்னா கைகள் கட்டும் முறை எப்படி, வயிற்று கீழ் கட்டணுமா, நெஞ்சுக்கு மேலே கட்டணுமா என்ன என்பதை பற்றி, கைகளை கட்டுவதனுடைய முறை எப்படி கட்டணும், எந்த இடத்துல கட்டிட்டு வைக்கணும், அதை பற்றி தான் நாம் மூன்றாவதாக இந்த பாடத்திலே நாம் பார்க்க உள்ளோம். இப்பொழுது வாருங்கள், கிதாபை வாசித்து அர்த்தம் வைப்போம். வாருங்க, முதலாவதாக என்னது? பாபு சிஃபத்தி ஸலாத்தி. பாபு, இது ஒரு பாபாகும். எப்படிப்பட்ட பாபு? சிஃபத்தி ஸலாத்தி, தொழுகையினுடைய சிஃபத்துகளை பற்றிய. சிஃபத்துகள்னா என்ன? இந்த சிஃபத்துகளுக்கு நம்ம என்ன வைக்கிறது கரெக்டா? அதாவது முறைகள். என்ன வைங்க? முறைகள். எப்படி தொழுகையை வேண்டும், எப்படி தொழுகையை நாம் எந்த முறையில் தொழுக வேண்டும், தொழுகையினுடைய முறைகள் என்பதை பற்றி தான் எனது இந்த பாடமாக இருக்கிறது. தொழுகையினுடைய முறைகள் எப்படி நாம் பார்க்க போகின்றோம் என்பதை பற்றி தான் இந்த பாடத்தில் நாம் பார்க்கிறோம். சிஃபத்து ஸலாத், தொழுகையினுடைய முறைகள். தொழுகை எப்படியெல்லாம் தொழுக வேண்டும், எந்த முறையில் தொழுக வேண்டும், தக்பீர்கள் எப்படி கட்ட வேண்டும், அதே போன்ற கைகளை எப்படி கட்டுவது, தக்பீர் கூறுவது எப்படி என்பதை பற்றிலாம் நாம் இந்த பாடத்தில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபராயிலு ஸலாத்தி. ஃபராயிலு ஸலாத்தி, தொழுகையினுடைய ஃபர்லுகள். என்னது? தொழுகையினுடைய ஃபர்லுகள். இங்க கவனிக்கணும். அப்ப இப்ப நான் பார்க்க போகிற விஷயங்கள் என்னன்னா, முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் ஷர்த்து, தொழுகையினுடைய நிபந்தனைகள். அதாவது தொழுகையினுடைய நிபந்தனைகளை பார்த்தோம். இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகின்றது, இங்கே பார்க்க இருக்கிறது ஃபர்ல், கட்டாயமான ஒன்று. பெஸ்ஸை கொண்டு ஆதாரமாக்கப்பட்ட இப்ப இவைகள் விடுவதன் மூலமாக தொழுகைகள் ஃபசாதாகக்கூடிய ஒன்றை நாம் இங்கே பார்க்க போகின்றோம். அப்ப இதுக்கு என்ன சொல்வார்கள் என்றால், இதற்கு உள்ஃபர்ல் என்பதாகவும் சொல்வார்கள். இந்த நிபந்தனைகளுக்கு வெளிஃபர்ல் என்பதாகவும், இவைகளுக்கு உள்ஃபர்ல், தொழுகையினுடைய உள்ளே உண்டானக்கூடிய ஃபர்லுகள், என்னது? கட்டாயமான கடமைகள். தொழுகையினுடைய உள்ளே செய்யக்கூடிய, தொழுகைக்கு உள்ளே உண்டாகக்கூடிய கட்டாயமாக செய்யக்கூடிய காரியங்கள் தான் நாம் இந்த பாடத்தில் பார்க்க போகின்றோம். பாருங்க, ஃபராயிலு ஸலாத்தி. ஃபராயிலு ஸலாத்தி, தொழுகையினுடைய ஃபர்லுகள். தொழுகையினுடைய ஃபர்ல் என்பதை வைத்துக் கொள்ளுங்க. என்னதான் ஃபர்ல கட்டாயமா செய்யக்கூடியப்ப இங்க ஃபர்ல் என்று அடுத்து வச்சுக்கோங்க. என்னது? ஃபராயிலு ஸலாத்தி, தொழுகையினுடைய ஃபர்லுகள். தொழுகையினுடைய ஃபர்லுகளாகிறது சித்தத்துன், எனது? ஆறாகும். சித்தத்துன் எனது? ஆறாகும். சில நபர்கள் என்ன சொல்கிறார்கள்? சித்தத்துன் எனது அம்சத்துன், சில பேர் சொல்கிறார்கள், சில பேர் சபாத் என்பதாக சொல்லுகிறார்கள். அப்ப என்னது? இங்க பல கருத்துகள் இருந்தாலும், ஆனால் இங்க நம்முடைய இமாமினுடைய அடிப்படையில் என்னது, இங்க இந்த கிதாபினுடைய இமாமின் அடிப்படையில் ஃபர்லுகள் என்பது என்ன? தொழுகின்ற உள் ஃபர்லுகள் எத்தனை தான்? 6 தான். ஃபர்ஸ்ட் பாருங்க, அத்தஹரீமத்து. முதலாவதாக என்ன? அத்தஹரீமத்து, தஹரிமா சொல்வது. தஹரிமானா என்ன? அதாவது
தக்பீர் தஹ்ரீமா சொல்லுவோம் அல்லவா தொழுகையினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹு அக்பர் என்பதாக, அதை தான் இங்கு தக்பீர் தஹ்ரீமா என்பதாக நமக்கு சொல்கிறார்கள். அப்ப தக்பீருல் இஹ்ராம் அதற்கு என்ன சொல்லுவாங்க, தக்பீர் தஹ்ரீமா என்று சொல்வதற்கான காரணம் என்று சொன்னால், அது அதை நாம் கட்டிவிட்டோம் என்று சொன்னால் நமக்கு ஹலாலாக இருக்கக்கூடிய காரியங்களையும் கூட அவை ஹராமாக்கிவிடும். உதாரணமா பாருங்க, சாப்பிடுறது என்ன ஹலால், நல்ல பொருட்களை சாப்பிடுவது ஹராம் ஹலால், பேசுவது ஹலால், அதே மாதிரி தண்ணீர் குடிப்பது ஹலால், திரும்புவது ஹலால். ஆனால் தொழுகையில் ஒருவன் தக்பீர் தஹ்ரீமா கட்டியதற்கு பின்பால் இந்த ஹலாலாக இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் என்னவாக ஆகிவிடும், ஹராமானதாக ஆகிவிடும், கூடாததாக ஆகிவிடும் அந்த நேரத்திலே. அப்ப ஹலாலை எல்லாம் என்ன அங்கு ஆகுமாக்கூடிய சில காரியங்கள் எல்லாம் என்னவாக்கும், ஆகுமாகாததாக ஆக்கிவிடும், ஆகுமாகாததாக ஆக்கிவிடும். அதனாலதான் தக்பீர் தஹ்ரீமா, தஹ்ரீமாவினுடைய தக்பீர் என்பதாக நமக்கு சொல்லுவார்கள். அப்ப தக்பீர் தஹ்ரீமா கூறிய உடனே என்ன செய்யறது, இவைகள் எல்லாம் நமக்கு ஹராமாக ஆகிவிடும். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இந்த தக்பீர் தஹ்ரீமா என்பது அபு ஹனீஃபா இமாம் இடத்துலையும் அபு யூசுப் இமாம் இடத்துலையும் அது ஷர்த்து. ஆனா முகமது இமாம் இடத்துல தான் அது ஃபர்லு. நம்ம இமாமுடைய அடிப்படையில் பார்க்கும்போது என்னது ஃபர்லு. இப்போ முகமது இமாமுடைய என்னது, முகமது இமாமுடைய கவுலை எடுத்ததன் காரணமாக தான் நம்ம இமாம் அவர்கள், இந்த கிதாபுடைய இமாம் அவர்கள் தஹ்ரீமா என்ன செய்திருக்கிறார்கள், ஃபர்லாக ஆக்கியுள்ளார்கள். என்னது, ஃபர்லாக ஆக்கியுள்ளார்கள். தஹ்ரீமா ஒரு இடத்துல ஷர்த்து, தஹ்ரீமா வெளியில் வந்தாடக்கூடிய காரியம். ஆனால் நம்முடைய இமாம் இடத்திலும் அபு முகமது என்னது இங்கே இந்த கிதாபுடைய முஸன்னிஃப் இடத்திலும் முஹம்மது இமாம் இடத்திலும் அது என்ன ஃபர்லாக இருக்கின்றது. அப்ப இப்ப தக்பீர் தஹ்ரீமா, தக்பீர் தஹ்ரீமா என்பதாக நாம் சொல்றோம் அல்லவா, இந்த தக்பீர் தஹ்ரீமாவிலே என்ன செய்வது, அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி நாம் ஆரம்பம் செய்வது. இப்ப தக்பீர் தஹ்ரீமாவுடைய இதுதான் முதலாவது என்னது, என்னவாக இருக்கின்றது நமக்கு, பரல்களுடைய முதலாவது பட்டியலில் என்னவாக இருக்கின்றது நமக்கு, இந்த தக்பீர் தஹ்ரீமா தான் என்னது முதலாவதாக இருக்கின்றது. அடுத்து பாருங்க, வல் கியாமு என்னது, அடுத்தபடியாக வல் கியாமு இரண்டாவது சுன்னத் என்ன, கியாமுன், வல் கியாமு அதாவது கியாம் நிறுத்தல். எனது கியாம் என்று சொன்னால் நிறுத்தல். இப்ப கியாமு கியாமை கொண்டு நோக்கம் என்ன, எந்த தொழுகையெல்லாம் கியாம் என்னவாக இருக்கின்றது, ஃபர்லாக இருக்கின்றது என்று பார்க்கும் என்று சொன்னால், ஃபர்லான தொழுகையிலும் அதே போன்ற வித்ரு போன்ற வாஜிபான தொழுகையிலையும் என்னவாக இருக்கின்றது, இந்த கியாம் என்பது என்னவாகின்றது நமக்கு ஃபர்லாக இருக்கின்றது. என்னது, ஃபர்லாக இருக்கின்றது. இப்ப கியாமினுடைய ஒரு ஹத்து சொல்லி தருவாங்க, எதுப்பா கியாம், எது இங்க கியாம் என்பதற்காக நமக்கு ஒரு ஹத்து சொல்லிவிடுவா பாருங்க. அதாவது நாம் என்ன செய்வது, நம்முடைய கைகளை நீட்டினால் அது என்ன செய்யக்கூடாது, முட்டிகளை படக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, முட்டிகள் தொடக்கூடாது. நம்முடைய கைகளை முழுமையாக விரித்தோம் என்று சொன்னால் இந்த கைகள் முட்டியை படக்கூடாது. நீங்க குனிந்திருந்தால் பாருங்க, கைகள் என்னது முட்டியை ஈஸியா தொட்டும். ஒரு கூல இருக்கும்போது ஈஸியா முட்டி தொடுதா, சிஜுல இருக்கும் போது ஈஸியா என்ன செய்யுது, இந்த கைகள் முட்டியை தொடுகிறதா. அப்ப எந்த நிலைமையில் கைகளை தொங்க விட்டால் முட்டிகளை படாதோ அதற்கு தான் கியாம். இப்ப நேராக நிற்பது, முன்ன இந்த அளவோட என்னது நம்ம சிம்பிளா புரிஞ்சுன்னா, நேரா நின்றால் அதான் கியாம், நேரா நிற்கிறது, முட்டி படாத அளவுக்கு என்னது நேரா நிற்கிறது. இப்ப இன்னும் சொல்லி தருவாங்க இங்க, இப்ப கியாம், இந்த கியாம் ஒருத்தவன் என்ன செய்கிறான், தொழுகையில் ஒற்றை கால்களை நிற்கிறான். அப்போ அவனுக்கு அது என்ன ஜாயிஸ் ஆகுமான்னு கேட்டா என்ன ஜாயிஸ் ஆகும். என்னது, கியாம் ஒற்றை கால்களில் நின்று ஒருத்தன் தொழுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஜாயிஸ் ஆகிவிடும். ஆனால் அது என்னவாக அங்க இருக்கிறது, மக்ரூவாக இருக்கின்றது. எந்த ஒரு காரணம் இல்லாமல் ஒரு ஒற்றை காலில் நின்று தொழுவது என்னவாக இருக்கின்றது, மக்ரூவாக இருக்கின்றது. அதே ஒருவனுக்கு காரணங்கள் இருக்கு, தங்கடங்கள் இருக்கு, ஒத்த கால்களில் அவனால் ஊண்ட முடியவில்லை, கால்கள் எல்லாம் புண்ணாக இருக்கின்றது. அப்ப அந்த காலை கொஞ்சம் தொங்க விட்டாமல் வைத்துக் கொண்டிருக்கின்றான், ஒத்த கால்கள் தான் ஊண்டி இருக்கின்றான். அப்படி என்று சொன்னால் அது தாராளமாக கூடும். உதிர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அது எந்த விதத்திலும் நமக்கு என்னது ஜாயிஸ் ஆகும். அப்ப அங்க என்பது கராத்தகாது. எந்த ஒரு காரணங்களும் தங்கடங்கள் இன்றி நாம் அதை செய்யும் பொழுதுதான் நம்ம இடத்துல அது என்னவாக இருக்கின்றது, மக்ருவாக இருக்கின்றது. இப்ப இது இரண்டாவது என்னது கியாம், முதலாவதாக தஹ்ரீமா, இரண்டாவது கியாம். அப்ப சுன்னத்தான தொழிலில் ஒருத்தன் கியாம் என்ன செஞ்சுக்கொள்ளலாம், உட்கார்ந்து தொழுதுக்கலாம், என்ன செஞ்சா உட்கார்ந்து தொழுகலாம், கூடும். ஆனா ஃபர்லான தொழுகையிலும் வாஜிபான தொழுகையிலும் கியாம் என்னவாக இருக்கின்றது நமக்கு ஃபர்லாக இருக்கின்றது. அப்ப நம்ம நின்று தொழுக வேண்டிய அவசியமா இருக்கு. எந்த காரணங்கள் இருந்தால் பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்க, ஒல் கிராத்து என்னது, ஒல் கிராத்துன், கிராத்துனா என்னது, ஒல் கிராத்து என்று சொன்னால் ஓதுவது, கிராத் ஓதுவது. அதாவது இங்க நமக்கு ஒண்ணு பார்க்கணும்,
அதே இந்த கிராத் என்பது இருக்குல்லவா, இந்த ஓதுல் என்பது இருக்கின்றவா, ஷாஃபியாக்களிடத்திலே ஃபாத்திஹா சூரா ஓதுவது என்னவா இருக்கின்றது? வாஜிபாக இருக்கின்றது, பரலாக இருக்கின்றது. இடத்திலே அவரிடத்திலே பரலும் வாஜிபும் ஒன்றுதான். இப்ப அவரிடத்திலே என்னது? ஃபாத்திஹா சூரா ஓதுவது கட்டாயமான ஒன்றாக இருக்கின்றது. நம்மிடத்திலே ஃபாத்திஹா சூரா ஃபர்லு கிடையாது, கிராத் தான் ஃபர்லு. இதன் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய திருமறையில் என்ன சொன்னான்? ஃபக்ரஊ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆனிலிருந்தும் லேசான ஒன்றை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அப்ப ஹாரிஜ் ஸலாத்துல யார் மீது கடமை இல்லை, லேசான ஓதுங்கிறது ஒரு கடமை இல்லை. அப்ப இதுல இருந்து என்ன வழங்குது? இந்த அம்ரு என்பது எதில் உள்ளது? தொழுகையில் உள்ளதுதான். அப்ப தொழுகையில் இங்க என்ன சொல்லும் போது ஃபக்ராவும் மா தயஸ்ஸர மா, இங்க நக்கீராவா தான் அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு லேசான ஒன்றை கொண்டு நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அப்ப எந்த ஒரு சூறாவை ஓதினால் என்னவாகிவிடும்? தொழுகை என்னவாகிவிடும்? ஆகுமானதாகிடும். இப்ப தொழுகையினுடைய ஃபர்லு ஏதேனும் ஒரு கிராத் என்னது, ஒரு அதாவது சொல்ல தகுதிப்படியான ஒரு பெரிய ஆயத்துகளோ அல்லது அதற்கு குறைவான அதற்கு இடத்தில் நிற்கக்கூடிய 3 சிறிய ஆயத்துகள் அல்லது 3 சிறிய ஆயத்துகள், அப்படி வைக்கணும். இங்க இருந்து கேஸ் பிடிக்கணும். எப்படி? 3 சிறிய ஆயத்துகள் அல்லது அதற்கு தோதுவான ஒரு பெரிய ஆயத். எதனுடைய அடிப்படையில? இந்த சூறாவினுடைய மிக சிறிய சூறா என்னது? ஒரு 3 வசனங்களை கொண்ட சூறா இருக்கின்றனவா, அந்த சூறாவினுடைய அடிப்படையில் தான். இப்ப அதன் அடிப்படையில அப்ப 3 வசனங்களை ஓதுவதன் மூலமா, சிறிய 3 வசனங்கள் அல்லது அதற்கு இடத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு வசனத்தை கொண்டு ஓதுவது என்னவாக இருக்கின்றது? நமக்கு பரலாக இருக்கின்றது. அப்ப கிராத்துங்கிறது தான் ஃபர்லு. இன்ன சூறா தான் ஓதணும், இதுதான் ஓதணுங்கிறது என்ன கிடையாது, நம்மள்ட்ட ஃபர்லு கிடையாது. அந்த கிராத் அல்லாஹ் சொல்லக்கூடிய லேசான கிராத் என்பதுதான் நமக்கு ஃபர்லாக இருக்கின்றது. அடுத்து பாருங்க, இங்க என்ன சொல்றாங்க? ஒரு ருக்கு. அடுத்து என்னது? ருக்கு. 3 பார்த்து 4வது என்னது? ருக்கு. ருக்குனா என்னது? குனிவது. ருக்கு செய்வது, ருக்கு செய்து குனிவது, குனிந்த முட்டிகாலை பிடிப்பதற்கு ருக்கு என்பதாக சொல்லுவார்கள். அப்ப ருக்கு என்ன அல்லாஹ் என்ன சொல்லுவான்? குர்ஆனில் என்ன சொல்லுவான்? வர்கஉ வஸ்ஜுது, நீங்கள் ருக்கு செய்து கொள்ளுங்கள், இன்னும் சுஜூத் செய்து கொள்ளுங்கள் என்பதாக. அப்ப இந்த ருக்கு என்னவாக இருக்கின்றது? தொழுகிலே பரலான காரியங்களாக இருக்கின்றது. தொழுகையினுடைய காரியத்திலே பரலான காரியமாக இருக்கின்றது. அப்ப ருக்கு அவசியமான ஒன்று, பரலான ஒன்றாக இருக்கின்றது. ருக்கு என்பது என்ன? குனிந்து தன்னுடைய 2 கரங்களை கொண்டும் முட்டிகளை வட்டமிட்டு பிடிப்பதுதான் இந்த ருக்குடைய நிலைமைகளாக இருக்கின்றது. இந்த ருக்குடைய நேரத்துல நம்முடைய முதுகல் என்னது? சமமாக இருக்க வேண்டும். அதெல்லாம் என்னது? சுன்னத்தான காரியங்கள் இருக்கின்றது. ருக்குனிவது என்னவாக இருக்கின்றது? நமக்கு ஹினா, அதாவது குனிதல் என்பதுதான் நமக்கு என்னது? இங்க ருக்குல, அதாவது தொழுகையில ஃபர்லா இருக்கிறது. அடுத்து பாருங்க, சுஜூது. அடுத்து என்னது? சுஜூது செய்வது. சுஜூது செய்வது என்னது? நமக்கு என்னவாக இருக்கின்றது? ஃபர்லாக இருக்கின்றது. சுஜூதுனா என்ன? சுஜூத் என்று சொன்னால் 2 கரங்களை பூமியில் வைப்பது, அதே போன்று நெற்றி, 2 முட்டுக்கால்கள், அதே போன்று 2 கால்களை என்னது? பூமியில் வைப்பதுதான் சுஜூதுடைய நிலைமையாக இருக்கின்றது. அப்ப சுஜூது இந்த உறுப்புகள் ஏதேனும் ஒரு உறுப்புகள் படாமல் தான் சுஜூது கூடாமல் போய்விடும். அப்ப முழுவதுமாக சுஜூத் செய்வது என்னவா இருக்கின்றது? சுஜூத் என்று சொன்னால் இந்த அனைத்து உறுப்புகளும், நாம் சொன்ன அந்த அனைத்து உறுப்புகளும் பூமியின் மீது பட வேண்டும், பட்டால்தான் சுஜூத் என்பது கூடும். இப்ப அப்படி இருந்தால்தான் சுஜூத் என்பது கூடும். இப்ப சுஜூத் செய்வது என்னவாக இருக்கின்றது? நமக்கு பொருளாக இருக்கின்றது. அடுத்து பாருங்க, வல் கஅதத்துல் அஹீரத்து. வல் கஅதத்துல் அஹீரத்து. அஹீரத்னா இறுதி. இறுதி இருப்பு என்னது? வல் கஅதத்னா இருப்பு, அஹீரத்னா இறுதி இருப்பு. இறுதி இருப்புனா என்னங்க? உதாரணமாக ஒருவன் ஃபஜ்ருடைய 2 ரக்காத்துகளை தொழுகிறான் என்று சொன்னால், அவனுக்கு 2ஆம் ரக்காத்திலே அவன் உட்காரக்கூடிய அத்தஹியாத்திலே உட்காரவன் அல்லவா ஒரு இருப்பு, அந்த இருப்புக்கு தான் அஹீரா என்பதாக சொல்லுவார்கள். அதுவே அவன் 4 ரக்காத்துகள் தொழக்கூடியவனாக இருந்தால் 4வது ரக்காத்திலே அவன் அமர்வான் அல்லவா, அந்த அமர்வுக்கு தான் என்ன சொல்லப்படும்? இறுதி அமர்வு என்பதாக சொல்லுவார்கள். இப்போ தொழுகையை முடிப்பதற்கு உண்டான கடைசி அமர்வு தான் இறுதி அமர்வு. அப்ப அந்த இறுதி அமர்வு என்பது என்னவாக இருக்கின்றது? கட்டாயமான ஒன்றாக இருக்கின்றது. அப்ப ஃபர்லில் சார்ந்த ஒன்றாக இருக்கின்றது. இங்க ஒன்று கவனிக்கணும், அல் கஅதத்துல் அஹீரா இருப்பு தான் எனது, கடைசி இருப்பு தான் நம்மிடத்திலே ஃபர்ல் என்பது என்னது? அதாவது எந்த அளவுக்கு மிக்தாரத் தஷ்ஹுத், மிக்தாரத் தஷ்ஹுதி, தஷ்ஹீதினுடைய அளவுக்கு என்ன செய்வது? மிக்தார தஷ்ஹுத், தஷ்ஹீதினுடைய அளவு வரை எனது கடைசி இருப்பு அமர்வது. அப்ப இங்க ஒண்ணு கவனிக்கணும், அந்த தஷகுது ஓதுவனுடைய அளவு அமர்வது தான் அங்க ஃபர்லே தவிர தஷகுது ஓதுவது ஃபர்லு கிடையாது. இங்க தஷகுது ஓதுவதும் அதே போன்று முதல் இருப்புகளில் அமர்வதெல்லாம் என்னவான வாஜிப்பான காரியங்கள். கடைசி இருப்பு அமர்வது என்னவாக இருக்கின்றது? ஃபர்லாக இருக்கின்றது. அந்த கடைசி இருப்பில் ஓதக்கூடிய தஷகுத் என்னவாக இருக்கின்றது?
அது வாஜிபா இருக்கின்ற தஷ்ஹூத் அளவுதான் இது நம்மளுக்கு வரலாக இருக்கின்றது. இது அடுத்த கடைசிறப்பில் அத்தகையாத் ஓதும் அளவிற்கு அமர்ந்திருப்பது. அடுத்து பாருங்க, ஒமா ஜாத அலா தாலிக்க, அந்த தஷஹுதுக்கு, அதாவது என்னது, ஒமா ஜாத அலா தாலிக்க ஃபஹு சுன்னத்துன் சொல்றாங்க. இதுக்கு அதிகப்படியான ஒன்று இருக்குல்ல, இந்த சொன்ன விஷயங்களுக்கு அதிகப்படியான ஒன்றாகிறது என்னவாக இருக்கின்றது, அது சுன்னத்தாக இருக்கின்றது. பாருங்க, இங்க ஹாதாண்டா இந்த தஷகுத குறிக்கல, எல்லாத்தையும் உமா ஜாத அலா தாலிக்குனா மேல சொன்ன அனைத்தும், அப்ப அதை விட அதிகமான ஒன்றாகிறது ஃபஹு சுன்னத்துன், என சுன்னத்தா இருக்கின்றது. உதாரணம் பாருங்க, இங்க நம்ம என்ன சொன்னோம், கிராத் ஓதுன்னு சொன்னோம். ஃபக்ரவு மா தஸ்ஸல் கொண்டு ஏதேனும் ஒன்றை ஓதினால் என்னவாகிவிடும், ஃபர்ல் நிறைவேறிவிடும் என்பதாக சொன்னோம் அல்லவா. அதுவே இங்கு ஃபாத்திஹா சூரா ஓதுவது என்னவாக இருக்கின்றது, வாஜிபாக இருக்கின்றது, சுன்னத்தானது, அதாவது வாஜிபத் சூரா வேணது. அதே மாதிரி கிராத்துல் ஃபாத்திஹா ஓதுவது, லம்மு சூரா வாசிப்பது, லம்மு சூராவை சேர்த்து ஓதுவது, அடுத்து தர்த்தீபைகளை கவனிப்பது, இங்கெல்லாம் இதை கொண்டு இதே தான் எனது சுன்னத் என்பதாக இங்கு நமக்கு என்ன சுட்டி காட்டுகிறார்கள். இந்த காரியங்கள் என்னவாக இருக்கின்றது, சுன்னத்தாக இருக்கின்றது என்பதாக நமக்கு சொல்லித் தருவார்கள். அடுத்து பாருங்க, சிஃபத்துல் தக்பீரி, தக்பீரினுடைய சிஃபத், தக்பீரினுடைய முறை. அடுத்து என்ன பார்க்க போறோம், தக்பீரினுடைய முறைகள், இதனுடைய முறை. ஃபைதா தஹல ரஜுலுன், ஃபைதா தஹல ரஜுலு, ரஜுலு கிடையாது, ரஜுலுன் கிடையாது. இதா ஃபைதா தஹல ரஜுலு, ஒரு ஆண் நுழைந்தால், ஃபிஸ்ஸலாத்தி அவனுடைய தொழுகையில் நுழைந்தால், ஃபைதா நுழைந்தால், கப்பர அவன் தக்பீர் கூறுவான், ஒரஃபா யதைஹி அவனுடைய இரண்டு கைகளையும் உயர்த்துவான், மா தக்பீரி, மா தக்பீரி தக்பீருடன் அவனுடைய இரண்டு கைகளையும் எனது அவன் உயர்த்துவான், ஹத்தா யுஹாதி, ஹத்தா யுஹாதி அவன் நேராக ஆக்கும் வரை, பிஇப்ஹாமைஹி அவனுடைய இரண்டு கட்டவிரல்களை கொண்டு, சஹ்மத்தை உதுனைஹி அவனுடைய இரண்டு காதினுடைய சோனை வரை, அதை நேராக ஆக்கும் வரை, அவனுடைய இரண்டு கட்டவர்களை காதினுடைய சோனை வரை என்னது நேராக ஆக்கும் வரை. இப்ப காதினுடைய சோனை வரை கைகளை உயர்த்தி நேராக என்னது நேராக்கி தக்பீருடன். அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, அவன் கைகளை உயர்த்தும் பொழுதே தக்பீர் கூறிய வண்ணம் உயர்த்த வேண்டும். எனது கைகளை உயர்த்தக்கூடிய சமயத்திலே அவன் தக்பீர் கூறியவனாக காதுகளுடைய சோனை வரை உயர்த்தி தக்பீர் கட்ட வேண்டும். என்ன செய்யணும், அப்ப இங்க உயர்த்தக்கூடிய சமயத்திலே தக்பீர் கூறுவது என்னவாக இருக்கின்றது, இந்த இமாமினுடைய அடிப்படையில் இருக்கின்றது. சில இமாம்கள் என்ன சொல்லுவார்கள், கைகளை உயர்த்தி விட்டு தக்பீர் சொல்ல வேண்டும் என்றார். ஆனால் நம்முடைய கிதாபினுடைய, இந்த இமாமினுடைய கிதாபினுடைய அடிப்படையில் கைகளை உயர்த்தக்கூடிய சமயத்திலே தக்பீர் நாம் கூற வேண்டும். அதுதான் எனது இங்க பார்க்கப்படுகின்றது. பாருங்க, அப்ப நம்முடைய இரண்டு கைகளை காது வரை தூக்கி என்ன செய்ய, அல்லாஹ் அக்பர் என்பதாக நாம் கூற வேண்டும். அப்ப இந்த சமயத்தில் என்ன செய்யணும், நம்முடைய கைகள் எல்லாம் கிபிலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும் என்று சொல்றாரு. நம்முடைய இந்த கையினுடைய உள்புறம் எதை நோக்கி இருக்க வேண்டும், கிபிலாவை நோக்கிய வண்ணமாக இருக்க வேண்டும். இப்ப இதுதான் எனது தக்பீருடைய சிஃபத்து. தக்பீரை செய்யணும், உயர்த்தி காது வரைக்கும் செய்யணும், தக்பீர் கூறிக்கொண்டே நாம் கைகளை உயர்த்துவது. அடுத்து பாருங்க, அசியகுல் மஜ்ஸூஅத்து அல்லது அசியகுல் மஜ்ஸூஅத்து ஃபி தக்பீரி, தக்பீரிலே, தக்பீரிலே ஜாயிஸான சீஹாக்கள், தக்பீர் இடத்திலே எந்தெந்த சீஹாக்கள், எந்தெந்த வார்த்தைகளை கொண்டு நாம் என்ன தக்பீர் சொல்லுவது ஜாயிஸ் ஆகும் என்பதை பற்றி தான் நாம் இந்த பாடத்தில் பார்க்க போகின்றோம். பாருங்க, அங்க அல்லாஹ் அக்பர் என்பதுதான் நமக்கு கூறுவதுதான் எனது தொழுகையினுடைய தக்பீருடைய முறையாக இருக்கின்றது. அதே ஒருவன் ஃபைன் கால பதலன், ஒருவன் பதலாக பகரமாக கூறினால், தக்பீரி தக்பீரிலிருந்தும் பதிலாக கூறினால், அல்லாஹு அஜல்லுன், அல்லாஹு அஜல்லு, அல்லாஹ் அல்லாஹ் ஆகிறவன், அஜல் என்பதாக இது அல்லாஹ் அஜல் என்று ஒருவன், அல்லாஹ் மகத்துவமாகிவிட்டான், அல்லாஹ் அஜல் என்பதாக ஒருவன் கூறினால், அல்லாஹ் அக்பர் என்ற கூடிய இடத்திலே அல்லாஹ் அஜல் என்று ஒருவன் கூறினால், அவ் அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் மகத்துவமானவன் மிகப்பெரியவன், அல்லாஹ் ஆலம் என்பதாக, அல்லாஹ் ஆலம் என்பதாக ஒருவன் கூறினால், அவ் அர் ரஹ்மானு அக்பர், அல்லாஹ் என்ற லெஃப்லை தூக்கிவிட்டு அர் ரஹ்மானு அக்பர், ரஹ்மானானவன் அக்பர் மிகப்பெரியவன் என்பதாக அவன் கூறினால், அஜ்ஸாஹு அவனுக்கு ஜாயிஸாகும். இந்த அபி ஹனீஃபத்த முஹம்மதின், முஹம்மது இமாம் அவரிடத்திலும் அபு ஹனீஃபா இடத்திலும் அவனுக்கு என்னவாகிவிடும், அஜ்ஸாஹு அவனுக்கு ஜாயிஸ் ஆகிவிடும், இந்த ரெண்டு பேரிடத்திலும். அப்ப தக்பீருடைய லஃப்களை கொண்டு சொல்ல வேண்டுமில்ல, இந்த இந்த லஃப்கள் என்னது, எதெல்லாம் லாகுவை புகழ்வதாக இருக்கின்றதோ அந்த லஃப்களை கொண்டு என்னது நாம் அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களான
லெஃப்ட்களை கொண்டு நாம் கூறும் பொழுது என்னவாகிடும், அது அந்த தக்பீருடைய லெஃப்லுக்கு பதிலாக கூறும் பொழுது அது அவனுக்கு ஜாயிஸ் ஆகிவிடும் சொல்றார்கள். ஆனால் வகால அபு யூசுப் வகால அபு யூசுப் அபு யூசுப் இமாம் அவர்கள் கூறினார்கள், லா யுஜ்ஸிஉஹு அவனுக்கு ஜாயிஸ் ஆகாது, லா யுஜ்ஸிய அவனுக்கு ஜாயிஸ் ஆகாது இல்லா பில்லஃப்லி தக்பீரி தக்பீரினுடைய லஃப்ல் தக்பீரினுடைய வார்த்தையை கொண்டு தவிர அது அவனுக்கு ஜாயிஸ் ஆகாது. அவங்களுடைய ரெண்டு கருத்தின் பிரகாரம் என்ன சொல்றாங்க, என்னன்னா எதெல்லாம் அங்கு தக்பீரை கொண்டு நோக்கமே அல்லாஹ்வை புகழ்வதானே அது இந்த மேல் சொன்ன வார்த்தைகளிலும் உண்டாகின்றது, அது அல்லாஹ் அக்பர் என்பதிலும் உண்டாகின்றது என்பதாக சொல்வார்கள். ஆனால் முஹம்மது இமாம் அபீஸ் இமாம் சொல்வார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இருக்கின்றது, அத்தக்பீரு அல்லாஹ் அக்பர் அத்தஹரீமத்து அல்லாஹ் அக்பர். தஹரீமா என்ன சொல்லுமா, அல்லாஹ் அக்பர் என்பதுதான் தஹரீமா. அப்ப அப்படி அல்லாஹ் அக்பர் என்பதுதான் தக்பீருடைய இதாக இருக்கின்றது. தக்பீர் தனிமால் அல்லாஹ் அக்பர் கூறுதா என்பது ஹதீஸா இருப்பின் காரணமாக தான், அந்த அடிப்படையில் தான் அவங்க சொல்லுவாங்க, இங்க தக்பீர் தஹரீமால அதெல்லாம் லெஃப்ட்ல சொன்னால் கூடாது என்பதாக நமக்கு அபேசிக்கணும் சொல்வார்கள். அப்ப வேற ஷீகள் ஏதோ ஒருத்தன் மறந்த நிலைமையில கூறிவிட்டான், அப்ப என்ன செய்யும், நமக்கு இவங்களுடைய கவுன் பிரகாரமா தான் தொழுகை கூறிவிடும். அதே ஒருவன் அந்த சிஃபத்துகள் இருக்கல்லவா, அல்லாஹ் அக்பர் இந்த அல்லாஹுவை தூக்கிவிட்டு அல்லாஹுடைய இஸ்மையை தூக்கிவிட்டு அக்பர் என்பதாகவும் ஆலம் என்பதாகவும் அஜல் என்பதாக வெறும் சிஃபத்தை மட்டும் கூறினால் அங்கு எல்லோரிடத்திலும் ஏகோபித்த கருத்து என்னவாகாது, அது சகியாகாது, தக்பீர் தஹரீமாவாக ஆகாது, தொழுகையில் நுழைந்தவனாகவே அவன் ஆக மாட்டான். ஏன், அவன் இஸ்மை இது யாரை குறிக்காது, பொதுவாக சொல்வது எல்லோரையும் குறிக்கும். அக்பர் என்று சொன்னால் மிகப்பெரியவன், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வை குறிக்கக்கூடியதாக இருக்கும். பொதுப்படியாக வெறும் சிபத்துகளை வேண்டும் என்று சொன்னால் அது என்னவாக கூடாது என்பது எல்லோரிடத்தும் ஏகபித்த கருத்தாக இருக்கின்றது. அடுத்து பாருங்க, இப்ப கைகளை எப்படி வைக்க வேண்டும் என்ற முறைதான் நாம் இங்க என்ன செய்ய போறோம், பார்க்க போகிறோம். பாருங்க கடைசியாக அவன் எனது ஏத்திமாது கொள்வான். ஏத்தமீது என்று சொன்னால் இங்க சேர்த்துக் கொள்வதன் அர்த்தம். அதாவது ஏத்தமீது என்று சொல்லுவான் அவனுடைய இரண்டு, அதாவது என்னது அவனுடைய பெதீகில் யும்னா அவனுடைய வலது கையை கொண்டு அவன் பிடித்துக் கொள்வான். அலா இஸ்ரா எதன் மீது, அலா இஸ்ரானா இடது கையின் மீது. அப்ப வலது கையையும் இடது கையும் அவன் என்ன செய்து கொள்வான், சேர்த்து கொள்வான். அந்த இரண்டையும் அவன் வைப்பான். அவனுடைய தொப்புள் கீழால் வைப்பான். இங்க கவனிக்கணும், இன்றைக்கு என்ன வஹாபியெல்லாம் என்ன சொல்வார்கள், இன்றைய சில மக்கள் என்ன சொல்கிறார்கள், தொப்புள் கீழெல்லாம் கட்டுவதில்லை. ஆனால் என்ன, இந்த ஹதீஸ்கள் இப்னு தாவூத் இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் கிதாபில் வந்திருக்கிற என்னது, அலிலானவர்கள் சொல்கிறார்கள் அவன் தக்பீர் கட்டி தொப்புள் கீழாக வைக்க வேண்டும் என்பதாக அலிலானவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இப்ப இது சுண்ணத்தாக இருக்கின்ற தொப்புள் கீழ் வைப்பது. என்ன செய்யணும், இங்க எல்லோருடைய ஏகோபித்த கருத்து, அதாவது இங்க தக்பீர் கட்டுவதோட பல முறைகள் இருக்கு, அதை சேர்த்தாப்புல ஒரு முறை என்னவென்று சொன்னால், அதாவது வலது கையில் இருக்கிறவருடைய அந்த கஃப் உள்பற பகுதியை இடது கையினுடைய மணிக்கட்டினுடைய மேல்புறத்தில் வைத்து கட்டை விரல்களையும் சுண்டி விரல்களையும் வட்டமிட்டவராக அந்த கஃபினுடைய அந்த மணிக்கட்டியினுடைய மட்டிக்கட்டி பகுதியை கட்டை விரலையும் சுண்டி விரலையும் கொண்டு வட்டமிட்டவராக தொப்புளு கீழாக வைப்பதுதான் எனது இந்த கை வைக்கும் முறையில் சுண்ணத்தாக இருக்கின்றது. அப்புறம் என்னது, இந்த கை வைத்ததற்கு பின்னால் என்ன சொல்லுவான், சும்மைய கூழ் அவன் கூறுவான் சுபஹானக, அதாவது சப்பஹத்து சுப்ஹானக என்பதாக இருக்கும். அல்லாஹ் என்னது உன்னை ஒரு பரிசுத்தப்படுத்துகிறேன். அல்லாஹும்ம அல்லாஹுவே ஒபி ஹம்திக்க இன்னும் உன்னுடைய புகழை கொண்டு, இங்கெல்லாம் ஒரு ஆரம்பிக்குதல் என்பதுதான் என்னது ஒரு தக்தீராக இருக்கும். என்னது உன்னை புகழ்வதை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன். ஒபி ஹம்திக்க என்னுடைய புகழை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன். தபாரக இஸ்முக்க இன்னும் என்னது உன்னுடைய இந்த நாமம் என்பதாகிறது தபாரக்க பரக்கத் பொருந்தியதாக இருக்கின்றது, என்னது பரக்கத் பொருந்தியதாக இருக்கின்றது. ஒத்த ஆலா ஜெத்துக்க உன்னுடைய கண்ணியம் என்பதாகிறது உயர்ந்து விட்டது. ஒத்த ஆலா ஜெத்துக்க உன்னுடைய கண்ணியம் என்பதாகிறது உயர்ந்து விட்டது. வலா இலாஹ கைருக்க உன்னை தவிர என்ன இல்லை, எந்த ஒரு கடவுளும் இல்லை. வலா இலாஹ எந்த ஒரு கடவுளும் இல்லை, கைருக்க உன்னல்லாத வேறொரு கடவுள் என்பது என்னது கிடையாது என்பதாக இந்த சனாவை ஓதிக்கொள்வான். இது என்ன சனாவாக இருக்கின்றது, இதுதான் எனது ஹனஃபியாக்கள் இடத்திலே ஏகோபித்த கருத்துப்படியான உள்ள சனாவாக இருக்கின்றது. இது என்னது, அப்பா இந்த கைகளை கட்டியதற்கு பின்னால் ஓதக்கூடிய சனாவாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் நாம் இன்று அதை படித்தோமோ அதனை புரிந்து அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. அடுத்து வரக்கூடிய பாடங்களிலே
அடுத்து வரக்கூடிய பாடங்களிலே நாம் என்ன செய்யலாம், தொழுகையில் எதையெல்லாம் ஓத வேண்டும், எந்த அளவு ஓத வேண்டும் என்பதை பற்றிய பாடங்கள்லாம் நாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பாடங்களிலே பார்ப்போம். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.